வணக்கம் நண்பர்களே. லஞ்சம் வாங்கிய மரியா வில்சன் செங்கோட்டையனிடம் சிக்கிட்டாரா? இனி கதை முடிந்தது. தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்று வரும் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்களிடையே அனல் பறக்கும் விவாதங்கள் அரங்கேறி வருது. இதன் ஒரு பகுதியாக முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் தனியார் பள்ளிகளுக்கான அங்கீகாரம் வழங்குவதில் பெரும் முறைகேடுகள் நடைபெற்றதா அமைச்சர் மரியா வில்சன் சட்டப்பேரவையில் முன் வச்ச குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியிருக்கு. சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் மரியா வில்சன் முந்தைய திமுக ஆட்சியின் போது கல்வி நிறுவனங்களிடம் கட்டாயப்படுத்தி பணம் வசூலிக்கப்பட்டதா தெரிவித்தார். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பள்ளி கல்வித்துறையில் கட்டாயப்படுத்தி தான் பணம் வசூலித்தாங்க. இதில் பாதிக்கப்பட்டவர்களை நானும் ஒருவன். எனது பள்ளிக்கு அங்கீகாரம் பெறுவதற்கே லஞ்சம் கேட்கப்பட்டது. அதற்கு நானே சாட்சி. சென்னை தீநகரில் யாரிடம் எங்கு வைத்து பணம் கொடுக்கப்பட்டது என்பதை என்னால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும். இந்த விவகாரத்தில் என் மீது என்ன வழக்கு தொடரப்பட்டாலும் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள நான் தயார் என்று ஆவேசமாக தெரிவித்தார். அமைச்சர் மரியா வில்சனின் இந்த குற்றச்சாட்டுக்கு முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி மற்றும் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தது கடுமையான எதிர்ப்பு பதிவு செஞ்சார். பதவியில் இருக்கும் ஒரு அமைச்சர் தான் லஞ்சம் கொடுத்ததாக பகிரங்கமாக ஒப்புக்கொள்வது சட்டப்படி தவறு என்று அவர் சாடினார். இது தொடர்பாக பேசிய அன்பில் மகேஷ், பதவியில் இருக்கும் ஒரு அமைச்சர் தான் லஞ்சம் கொடுத்ததாக கூறுவது அடிப்படை விதிகளுக்கு எதிரானது. 2 மாதங்களுக்கு முன்பு கூட என் மீது இதே போன்ற அவதூறு பரப்பப்பட்டது. அதற்காக 50 கோடி நஷ்ட ஈடு கேட்டு நான் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளேன். அந்த நபர் மீது தற்போது விசாரணை நடைபெற்று வருது. அந்த பின்னணியில் இருந்து கொண்டு அமைச்சர் இப்படி பேசுகிறாரா என்று தெரியவில்லை. லஞ்சம் கொடுத்ததாக கூறும் அமைச்சரிடம் முதலில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த வேண்டும். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரிடம் முறைப்படி புகார் அளிக்க உள்ளோம். எப்போதும் அன்பையும் பாசத்தையும் மட்டுமே பேசுவதாக கூறும் அமைச்சர் மரியா வில்சன் தற்போது உள்நோக்கத்துடன் அவதூறு பரப்புகிறார். இது முழுக்க அரசியல் திசை திருப்பல் நாடகம் என்று தெரிவிச்சிருக்கிறார். இந்த விவகாரம் சட்டப்பேரவை தளத்தை தாண்டி விவாத பொருளான நிலையில் அமைச்சர் குறிப்பிட்ட பள்ளியின் காலவரிசை மற்றும் அப்போதைய ஆட்சியின் குறித்த சில முக்கிய கேள்விகளை அரசியல் நோக்கர்கள் தற்போது சுட்டி காட்டிருக்காங்க. சர்ச்சைக்குரிய கல்வி நிறுவனம் 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அந்த பள்ளியின் அதிகாரப்பூர்வ வலைதள தகவலின்படி பள்ளி வளாகம் மற்றும் கட்டமைப்பு 2017ஆம் ஆண்டு விரிவுபடுத்திருக்கு. பள்ளி தொடங்கப்பட்ட 2003ஆம் ஆண்டும் விரிவாக்கம் செய்யப்பட்ட 2017ஆம் ஆண்டும் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி நடைபெற்றது. 2017ஆம் ஆண்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக KA செங்கோட்டையன் பொறுப்பில் இருந்தார். பள்ளியின் தொடக்கம் மற்றும் விரிவாக்க காலகட்டங்கள் அதிமுக ஆட்சியில் நிகழ்ந்திருக்கும் போது அமைச்சர் யாரையும் நேரடியாக பெயரிடாமல் பொதுப்படையாக திமுக ஆட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வச்சது ஏன் என்ற விவாதமும் இருந்திருக்கு. சட்டப்பேரவையில் கிளம்பிய இந்த லஞ்ச புகார் விவகாரம் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை புகார் மற்றும் நீதிமன்ற அவதூறு வழக்கு என்ற அடுத்த கட்ட அரசியல் களத்திற்கு நகர்ந்திருக்கு.